ஹாய் கைஸ். இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டால நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் கைஸ். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த இன்ஸ்டாவோட நோட்ஸ் ஸ்டோரியிலலாம் அந்த 11 அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் கன்ஃபியூஸா இருந்தேன். என்னடா இவன் புதுசா எல்லாரும் 11 போறாங்க, இதுல எதுவும் விஷயம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அப்பதான் நம்மளோட உளவாளி ஒருத்தன் இப்பதான் நம்ம வந்து எதெல்லாம் பத்தி அதிகமா பாக்குறோமோ அதை வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சஜஷன்ல கொடுப்பாங்கல்ல. அப்படிதான் இந்த இன்ஸ்டால ஆட்டோமேட்டிக்கா அந்த 11 ரிலேட்டடா ஒரு மீமை கொண்டு பார்த்தேன். இதான் அந்த மீம். இதை பாருங்களேன். அப்பதான் இந்த 11 பத்தி சரி நம்மளும் போய் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு போய் நானும் நிறைய இதில் தேடி பார்த்ததுல இப்போ வந்து இது சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கும். ஸோ அப்ப இந்த 11 கரெக்டா நம்ம டைமிங் பார்க்கல. நம்ம கிட்ட வந்து யாராச்சும் ஏதாச்சும் விஷ் பண்ணாங்கன்னா நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகும், நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் இன்னும் இதை நம்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பட் இதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. சைக்காலஜிக்கலாவும் ஒன்று இருக்கு, பட் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒரு ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. வாங்க அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அது வந்து இது வந்து சைக்காலஜிக்கல் சைடில் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிரெயின் வந்து ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து மீண்டும் மீண்டும் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குமா. இதுக்கு பேர் சைக்காலஜிக்கல்ல ஆஃபோபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து இன்னைக்கு நீங்க வந்து இந்த 11 இந்த டைம் வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு இதே டைம் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகல. நீங்க பாத்தீங்கன்னா வா இது வந்து நம்ம லைஃப்ல வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நீங்களே நினைக்க ஆரம்பிச்சிருங்க. பட் உண்மையில என்னன்னா அது வந்து டெய்லி வர டைம் தான். நம்ம பிரெயின் தான் திரும்ப திரும்ப கரெக்டா அதை வந்து நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. பட் வந்து ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் உண்மையான அந்த சைட்ல வந்து என்னன்னா, அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷன் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மேனிஃபெஸ்டேஷன் கல்ச்சர்ல இந்த 11 வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த 11 வந்து ஒரு யூனிவர்சல் சிக்னல். அந்த டயத்துல வந்து நமக்கு வந்து யாராச்சும் விஷ் பண்ணா நல்லது நடக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. பட் ஆனா உண்மையிலேயே வந்து என்னன்னா இந்த 11 வந்து சயின்ஸ் சைட்ல வந்து ஜஸ்ட் டைம் தான். நம்மளோட பிரெயினோட பேட்டர்ன் தான் அதை வந்து நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கு. பட் வந்து பிலீஃப், நம்மளோட உண்மை நம்பிக்கை அந்த சைட்ல வந்து பார்த்தோம்னா ஓகே தான். பட் ஆனா உண்மையில வந்து இந்த 11 வந்து பார்த்துட்டு நம்ம ஸ்டோரி போறதாலயோ யாரும் நமக்கு விஷ் பண்றதுனாலயோ நமக்கு வந்து எந்த ஒரு லைஃபும் சேஞ்ச் ஆகாது. நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைச்சா நம்ம தான் அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஆக்ஷனை நீங்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.